அருணாச்சல பிரதேசத்தில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டதை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அருணாச்சல பிரதேசத்தில் நபாம் துகி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து வந்தது. அவருக்கு எதிராக 21 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கியதால் அரசியல் குழப்பம் உண்டானது. மெஜாரிட்டி இழந்த நபாம் துகி அரசை கலைக்க மத்திய அரசுக்கு கவர்னர் ஜே.பி. ராஜ்கோவா பரிந்துரைத்தார். அதன் அடிப்படையில் அருணாச்சல பிரதேசத்தில் இந்த ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நபாம் துகி சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த 5 நீதிபதிகளை கொண்ட உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு புதனன்று தீர்ப்பளித்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது சட்டவிரோதமானது என்று கூறிய நீதிபதிகள் நபாம் துகி தலைமையிலான காங்கிரஸ் அரசு தொடர அனுமதி அளித்தனர். போர்க்கொடி உயர்த்திய 21 காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு தலைமை வகித்த கலிகோபுல் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் பிப்ரவரி 19ஆம் தேதி அன்று புதிய முதல்வராக பதவியேற்றார். இந்நிலையில் காங்கிரஸ் ஆட்சியை தொடர உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவால் கலிகோபுல் பதவி பறிபோகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடந்து வந்த காங்கிரஸ் ஆட்சியை கலைத்து ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டதையும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக ரத்து செய்தது. இவ்வாறு அடுத்தடுத்து 2 மாநில அரசுகளில் ஜனாதிபதி ஆட்சி ரத்து செய்யப்பட்டிருப்பது மத்திய அரசுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது.